ஹாய், நான் டாக்டர் பிரியதர்ஷினி. ஒரு பெண்ணோட உடம்புல எப்படி பீரியட்ஸ் நடக்குது, ஓவலேஷன் எப்படி ஆகுது, எக்கு வெடிச்சு வெளியே வரப்போ ஸ்பெர்ம் இல்லாட்டினா எப்படி திரும்பவும் பீரியட்ஸ் ஆகுதுங்கிறத அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் ஒரு பெண்ணோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஒரு பெண் பீரியட் ஆகுறதுக்கும் சரி, அவங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிறதுக்கும், அதாவது கருமுட்டை வெடிச்சு வெளியே வரதுக்கும் சரி, ப்ரெக்னென்ட் ஆகுறதுக்கும், ஈவன் அவங்களோட மெனோபாஸ் டயத்துக்கும் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் லைக் யுட்ரஸ், ஃபலோப்பியன் டியூப், ஓவரிஸ், இந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்ஸில் ஏதாச்சும் இஷ்யூ வருது, ஏதாவது கண்டிஷன் ஏற்படுது, லைக் டியூப்பில் டியூபல் பிளாக்கேஜ் ஆகுது, இல்லை ஓவரியில் நீர்க்கட்டி ஏற்படுது அப்படின்னா இதனாலேயே பீரியட்ஸும் பாதிக்கலாம், அதனால ஓவலேஷன் நடக்காமல் போகலாம், அதனால ப்ரெக்னென்சியும் டிலே ஆகலாம். இதுதான் ஓவரி. இந்த ஓவரிக்குள்ள ஆயிரக்கணக்கான ஃபாலிகல்ஸ் இருக்கும். ஒரு பெண்ணோட வயசு அதிகமாக ஆக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபாலிகல்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போது பிரெயினில் பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அதாவது எஃப்எஸ்ஹெச்ங்கிற ஹார்மோனை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் ஃபாலிகுல்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இம்மெச்சூர் எக்ஸ் எல்லாத்தையும் வளர்ந்து மெச்சூர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் இந்த மெச்சூரான எக்ஸ் எல்லாம் ஈஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் யுட்ரஸை ப்ரெக்னென்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு திக்கான லேயரை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மூளையிலிருந்து எஃப்எஸ்ஹெச்ங்கிற ஹார்மோன் தொடர்ந்து சுரக்கிறப்போ எக்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுலேயும் ஒரு டாமினன்ட் எக் நல்லா டெவலப் ஆகி இருக்கும். அதுலேருந்து எஸ்ட்ரஜன்கிற ஹார்மோன் அதிக அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி அதிக அளவில் சுரக்கிற எஸ்ட்ரஜன் ஹார்மோன் பிளட்டில் கலந்து திரும்பவும் பிரெயினுக்கு போய் ஒரு சிக்னல் கொடுக்கும். நான் இந்த மாதிரி எக்ஸ் நல்லா வளர்ந்துருக்கிறேன், நான் வெடித்து வெளியே வரணும், அதுக்கு நீ எல்ஹெச்ங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ண அப்படின்னு சிக்னல் கொடுக்கும். இப்போ என்ன ஆகும்னா லுட்னைசிங்கிற ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி எல்ஹெச் ஹார்மோன் அதிக அளவில் பீக் ஆகுறப்போ எக்கு ஃபாலிக்கல்லேருந்து டிட்டாச் ஆகி வெளியே ரப்சர் ஆகி வரும். இதைத்தான் ஓவுலேஷன் சொல்லுவோம். கருமுட்டை வெடித்து வெளியே வர்றது இந்த மாதிரி எல்ஹெச் ஹார்மோன் அதிக அளவில் சுரக்கிறப்ப தான் அந்த எக்கு ஃபாலிக்குல்லேருந்து டிட்டாச் ஆகி வெளியே வரும். இது எப்போ நடக்கும்னா நீங்கள் பீரியட் ஆனதுலேருந்து 6வது to 7வது நாளில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்து இந்த மாதிரி 14வது நாள் எல்ஹெச்ங்கிற ஹார்மோனை பீக் லெவலுக்கு போய் அப்போது ஓவுலேஷன் நடக்கும். ஸோ இது 14வது நாள் 15வது நாள் நடக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும். இப்போது ஓவுலேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ வெடித்து இந்த வெளியே வந்திருக்கக்கூடிய கருமுட்டையை டியூபுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஃபிம்ரியங்கிற பாட்டு தான் ஹெல்ப் பண்ணும். இது கை விரல்கள் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். இதுதான் கருமுட்டையை அப்படியே எடுத்து அணைச்சி அது டியூபுக்குள்ளே கொண்டு போகும். பாருங்கள், இது எவ்வளோ ஒரு நேச்சரோட அழகான ப்ராசஸ் இல்லையா? இப்போது இந்த மாதிரி ஒன்ஸ் எக்கு டியூபுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதை யுட்ரஸோட இன்னர் பார்ட்டான எண்டோமெட்ரியம் அங்கே கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா டியூபுக்குள்ளே ஒரு ஹேர் லெக் ஸ்ட்ரக்சர் சீலியன் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக எக்கை நகர்த்தி நகர்த்தி யுட்ரஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மஸ்குலர் மூமெண்ட்ஸ்னாலையும் அப்படியே கொஞ்சமாக நகர்ந்து யுட்ரஸ்க்கு வர ஆரம்பிக்கும். இப்போது ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் உங்கள் ஓவரிக்குள்ளே நிறைய ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாடியில் இந்த மாதிரி நிறைய ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோன் சுரக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ தான் சர்விக்கல் டிஸ்சார்ஜும் ஏற்படும். அந்த வெள்ளைப்படும் இல்லையா, லைட்டாக ஒயிட் கலரில் டிஸ்சார்ஜ் மாதிரி, அதுவும் இப்போ தான் ஏற்படும். அப்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே உங்கள் பார்ட்னர் கூட ஒன்றா இருக்கிறதுக்கான ட்ரைவ் ஏற்படும். இப்போது எக்கும் எண்டோமெட்ரியத்துக்குள்ளே போயாச்சு, ப்ரொஜெஸ்டிரான் ஹார்மோனும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு பெண் இப்போது உடலுறவில் இல்லாட்டினாலும் சரி, இல்லை ஸ்பெர்ம் எக்கை தேடி போகலாட்டினாலும் சரி, கொஞ்ச நாளில் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்போது தான் ப்ரீமென்சுரல் சிண்ட்ரமும் உங்களுக்கு ஆரம்பிக்கும், அதாவது பிஎம்எஸ். ஸோ உங்களுக்கு அப்போது சில சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். லைக் மூட் ஸ்விங்ஸ், பிம்பிள் வரலாம், இல்லை ப்ளோட்டிங் மாதிரியான ஃபீல் இருக்கும். சிலருக்கு மார்பகத்தை சுற்றி சென்சிட்டிவான ஒரு ஃபீல் இருக்கலாம், இல்லை ஹெவியாக கூட ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு அடி வயிறு வலியும் ஏற்படும். இதுதான் ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம். அதாவது ஒரு பெண்ணுக்கு பீரியட் டேட் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பீரியட் வர மாதிரியான சிம்டம் ஏற்படும் இல்லையா, அதுதான் இது.
இது தான் நெறைய பெண்களுக்கு இது பீரியடுக்கான சிம்ப்டமா, இல்ல பிரெக்னன்சிக்கான சிம்ப்டமான்னு கன்ஃப்யூஸ் ஆகுறது. இப்போ இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா ஸ்பெர்ம் இல்ல. அதனால என்ன ஆகும்னா, அது அப்படியே பீரியடா வெளிய வர ஆரம்பிச்சுரும். இப்படி தான் ஒரு பெண்ணுக்கு பீரியட் வரும். இப்போ இதுலேருந்து திரும்பவும் இந்த சைக்கிள் தொடரும். அதாவது ஃபர்ஸ்ட்டு 5 டேஸ் பீரியட் ஆகும். அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஹெச்ங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரெட் ஆகி ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸை எல்லாத்தையுமே வந்து நல்லா மெச்சூர் ஆக்கும். அப்போ திருப்பி எல்ஹெச்ங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக சுரந்து ஓவுலேஷன் நடக்கும். இப்படி ஓவுலேஷன் நடந்ததுக்கப்புறமா ஸ்பெர்ம் எக்கை தேடி வந்ததுக்கப்புறமா ரெண்டும் ஒன்றாகி அது கருவாக உருவாகும். இன்கேஸ் ஸ்பெர்ம் இல்லாட்டினா இது திரும்பவும் பீரியட்ஸாக வெளியே வந்துடும். இப்படி தான் இந்த ப்ராசஸ் இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகும். இப்படி ஒரு பெண்ணோட லைஃப்பில் அவங்க மென்சுரேஷன், ப்ரெக்னென்சி, மெனோபாஸ் எல்லாத்துக்குமே இந்த பார்ட்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓவலேஷனுங்கிறது ப்ரெக்னென்சிக்கு மட்டும் முக்கியம் கிடையாது. இது ஒரு சைக்கிள். பீரியட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரெக்னென்சிக்கும் இம்பார்ட்டன்ட். ஒரு பெண் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு யுட்ரஸ் மட்டும் வேலை செய்கிறது கிடையாது, பிரெயினும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா அது மூலமாக தான் ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகுது. இதனால தான் டாக்டர்ஸ் நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி உங்கள் பீரியட் ரெகுலராக இருக்கான்னு. ப்ரெக்னென்சிக்கு மட்டும் பீரியட் முக்கியம் இல்லை, உங்கள் பாடி நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குமே பீரியட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ தட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.